பராசக்தி படத்தினுடைய மொத்த குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அக்கா சுதா கொங்கரா அவர்களுக்கு, அருமை சகோதரர் சிவ கார்த்திகேயன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழக மக்களுக்கு மறுபடியும் ஒரு முறை இத்தனை ஆண்டுகள் கழித்து காங்கிரஸ் செய்த துரோகத்தை படம் பிடித்து காட்டியதற்கு. இதில் ஆச்சரியம் என்னன்னா, திமுக காரன் கொண்டாடிட்டு இருக்கிறான். அதான் சந்தோஷமா இருக்கு. எங்க ஆப்பு வைக்கிறாங்க, நட்டுல வச்சாங்களா போல்ட்ல வச்சாங்களானே தெரியாது திமுக காரன். இந்த பராசக்தி படம் சூப்பரா இருக்கு. காங்கிரஸ் கட்சி எப்படி மக்கள் 2008 2009 இலங்கையில் இனப்படுகொலைக்கு பிறகு மேலேயே வராம துரத்துனாங்களோ, காங்கிரஸோடு யாரெல்லாம் கூட்டணி வைக்கின்றார்களோ 2026 சட்டமன்ற தேர்தலில் பராசக்தி படம் திமுகவினுடைய முரசொலியாக அவர்களை அதே வீழ்த்தும். அதனாலதான் பேரு தீ பரவட்டம்னு அவங்களே வச்சுக்கிட்டாங்க. தீ வச்சிங்கன்னா முதல்ல வீட்டை தானே பிடிக்கும். வீட்டுக்குள்ள தீ வச்சா முதல்ல சொந்த வீட்டை பிடிக்கும், கூரையை பிடிக்கும், அந்த வீட்டுக்காரங்களை சுடும். அதனால் இந்த பராசக்தி படம் முதல்ல திமுக என்கின்ற வீட்டை சுடட்டும். காங்கிரஸோடு கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உங்க கூரையில தீ பரவட்டும். அதனால் தீ பரவட்டும் நல்லா வச்சிருக்கிறாங்க. நான் இதுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் நம்முடைய முதலமைச்சர் இந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ போடுறதுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழக்கம் போல படத்தை பார்ப்பாங்க, கூட 4 பேர் உட்காந்துருப்பாங்க, கட்டி பிடிப்பாரு, முத்தம் கொடுப்பாரு, இதை பார்த்து கண் கலங்கிட்டேன், நெகிழ்ச்சி அடைஞ்சிட்டுன்னு சொல்லுவார். அந்த காட்சிக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் நல்லா இருக்கட்டும், எல்லா மக்கள்லாம் போய் நல்லா பாருங்க. பார்த்துட்டு காங்கிரஸ் யாரோடு கூட்டணியில் இருக்கிறாங்களோ அந்த வாக்குச்சாவடி பக்கம் போய் ஓட்டு போடுறக்கே போயிடாது. ஏன்னா அவங்க என்னென்ன அநியாயம் செஞ்சாங்கன்னு அந்த படம் சொல்லுது. எல்லோரும் பார்க்க வேண்டிய திரைப்படம். காங்கிரஸ் கட்சி தமிழக மக்களுக்கு செய்த துரோகத்தை பராசக்தி திரைப்படம் வெளிப்படுத்தியிருப்பதா அண்ணாமலை பேசுகிறார். அவர் என்ன வேணாலும் பேசுவார். அவங்க கட்சிக்கு அவர் விசுவாசமா இருக்க சொல்லுங்க. எங்க கட்சியை பத்தி அவர் பேச வேணாம். அது ஒரு கடந்த கால வரலாறு, போராட்டங்கள். அந்த கடந்த கால வரலாறு, கடந்த கால போராட்டங்கள்ல இன்னும் எவ்வளவு காலம் அது மாதிரி ஒரு கட்சிக்கும் ஒரு வரலாறு இருக்கு. நான் கேட்கிறேன், சுதந்திர கொடியே ஏற்ற மாட்டோம் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்திலும் பிஜேபி அலுவலகத்திலும் 2002ஆம் ஆண்டு வரை பிடிவாதமாக இருந்தார. இந்த தேசத்துக்கு செய்யற துரோகம் இல்லையா பிஜேபி? சொல்லுங்க, ஏன் 2002 வரைக்கும் அவங்க கொடி ஏற்றல? தேசிய கொடியை எல்லோரும் ஏத்துறாங்க, எல்லா கட்சியும் ஏத்துது, எல்லா அமைப்பும் ஏத்துது. இந்தியர்களா யார் யார் இந்த பிரஜையா, இந்திய பிரஜையா இருக்காங்களோ, யார் யார் இந்த மண்ணில் பிறந்தாங்களோ எல்லோரும் சுதந்திர கொடின்றாங்க. தேசப்பற்று, இந்த தேசப்பற்று 2002 வரைக்கும் அண்ணாமலை இருக்கிற கட்சிக்கு எங்க போச்சு? அதை கேளுங்க அவர்கிட்ட. அவர் போய் பிறரை பத்தி பேசலாமா? நாங்க நாகரிகமா விமர்சனம் பண்றோம், அநாகரிகமா பண்ண மாட்டோம், எடுத்தங்க பேச மாட்டோம். அவர் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சமத்துவ பொங்கல் நாங்க வைக்கிறோம். ஜனநாயகத்தை பெற்று தந்ததே காங்கிரஸ் கட்சி. இன்னைக்கு சமத்துவ பொங்கல் எங்களுடைய மகளிர் அணி சார்பாக நடத்தி இருக்கிறோம். அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை செஞ்சுக்கணும். அவங்கள வரைக்கும் நமச்சுதான் சொரிஞ்சிக்கணும், பிறரை போய் சொரியக்கூடாது. ஓகே, இப்ப நடக்கிறதும் காங்கிரஸ் ஆட்சி தான்.